ஃபர்கிவ் ப்ரேயர், மன்னிப்பு பிரார்த்தனை ஒரு சிறு விஷயந்தான், ஆனால் அதற்கான பலன் வந்து அதிகம். அதனால் சில விளக்கங்களுக்கு பிறகு அந்த ப்ரேயர் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த ப்ரேயரை எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சொன்ன விஷயம் வந்து, இதை வெளியில் எல்லோருக்கும் சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா, மாற்றி சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்காமல் போக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு சொல்லி கொடுத்தவங்க அதை பயிற்சி பண்ணி அதற்கான பலன் கிடைச்ச பிறகு அந்த அனுபவம் எல்லாம் அவங்கள வந்து எனக்கு சொல்ல வச்சது. அதே போல் நான் பயிற்சி பண்ணி சில நற்பலன்கள் கிடைக்க பெற்று அதற்கான அனுபவங்களுக்கு பிறகு இறைவனை பிரார்த்தித்து இந்த விஷயத்த சொல்கிறேன். இறைவனை பிரார்த்தித்து அப்படின்னும் போதிலே நம்மளை அவர் சரியான முறையில் தான் சொல்ல வைப்பார். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், என்ன அப்படின்னா, நம்ம பிறரையோ பிறர் நம்மளையோ ஒரு 7 வகையில் காயப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, எண்ணங்கள், வார்த்தைகள், உணர்வுகள், செயல்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பாலியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். இதில் பாலியல் அப்படின்னும் போதில் வேறு மாதிரி எண்ணங்கள் எடுத்துக்க வேண்டாம். உடல் தோற்றத்தை வச்சு கேலி கிண்டல் பண்ணுறாங்க இல்லையா, அதை கூட வந்து பாலியல் சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. இந்த 7 வகையில் யாரோ நம்மளையோ இல்லை நம்ம யாரையோ காயப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே நம்ம வந்து தெரியாமல் ஒருத்தரை இடிச்சிட்டோம், இல்லை அவங்கள மிதிச்சிட்டோம், இல்லை ஏதோ ஒன்று தெரியாமல் நமக்கு அவங்களுக்கு இடையே நடந்துருச்சு அப்படின்னா, நம்மளை மீறி வெளிவர்ற வார்த்தை சாரி, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது இயல்பாகவே வந்து நம்மளுக்குள்ளே இருந்து வெளியேறும் அந்த வார்த்தை. இதை வந்து அவுட்டர் ஃபர்கிவ்னஸ்ன்னு சொல்கிறாங்க, நேரடியாக மன்னிப்பு கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம 7 வகைன்னு சொன்னோம் இல்லையா, அதை இன்னர் ஃபர்கிவ்னஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த 7 வகையில் யாரையாவது காயப்படுத்தி இருந்து, அது என்னைக்காவது அப்படி அவங்கள நம்ம பண்ணியிருக்க வேண்டாமே, அவங்கள்ட்ட இப்படி நடந்துக்கிட்டோமே அப்படின்னு ஒரு வருத்தம் வர்ற பட்சத்தில் அதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு இருந்த இடத்துல இருந்தே அவங்கள நினச்சி இறைவனை பிரார்த்தனை பண்ணி மன்னிப்பு கேட்குறது மூலமாக இறைவன் அருளால் மன்னிப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கை நமக்கு அந்த மன்னிப்பை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன பிரார்த்தனை அப்படின்னா, இருந்த இடத்துல இருந்தே யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறோமோ, அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். தயக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி அவங்கள காயப்படுத்திட்டோம், இப்போ போய் அவங்கக்கிட்ட போய் இதை சொல்லி எப்படி மன்னிப்பு கேட்குறதுன்ற தயக்கம்லாம் இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி இன்னர் ஃபர்கிவ்னஸ் கேட்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்த இடத்துல இருந்தே யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறோமோ அவங்கள நம்ம நினச்சி இறைவனை பிரார்த்தனை பண்ணி, இறைவா இவங்கள வந்து நான் வந்து எண்ணங்களாலோ உணர்வுகளாலோ வார்த்தைகளாலோ செயல்களாலோ ஆன்மீக ரீதியாகவோ பொருளாதார ரீதியாகவோ பாலியல் ரீதியாகவோ ஏதேனும் காயப்படுத்தி இருந்தால் அவங்கக்கிட்ட நான் மனதார மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்க என்னை மன்னித்ததுக்கு நன்றி அப்படின்னு நம்பிக்கையோட மன்னிப்பு கேட்டு அதன் பிறகு இறைவா உன்னுடைய ஆசி எனக்கும் இருக்கட்டும் அவங்களுக்கும் இருக்கட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறது. இது வந்து நல்ல நற்பலனை கொடுக்குது. இது வந்து ஒரு சுதந்திரத்தன்மையும் கொடுக்குது. இதுக்கு மேலே இன்னும் சில விஷயங்களை கொடுக்குது. அதை வந்து தேவைப்படுறவங்க பயிற்சி செஞ்சு பார்த்து உணர்ந்தீங்க அப்படின்னா அதுதான் வந்து ரொம்ப சிறப்பு. இதை சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த நோக்கத்திலே பார்க்குற மாதிரி இருக்கும். பயிற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரிய வரும் என்னென்ன நிகழுது அப்படின்னு சொல்லிட்டு. நன்றி.